என் முகத்துல முழிக்கிறதே பவானி இந்த காலனிக்காரங்க எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க பவானி. இன்னைக்கு கை கொடுக்கறது என்ன, வாழ்த்து சொல்றது என்ன, பரிசு கொடுக்கறது என்ன, எல்லாம் ஒன்னாலதான் பவானி. அப்புறம் இந்த காலனிக்காரங்க நான் பேசினா கூட பதிலுக்கு கூட பேச மாட்டாங்க. பேசுறதுக்கே ஆள் இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? இப்ப நீ வந்துட்டல்ல, இனிமே என் கூட பேசிக்கிட்டே இருக்கணும் பவானி. நீங்க போதும் போதும்னு சொல்ற வரைக்கும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். நீ போதுன்னு சொன்னதான் எனக்கு ஞாபகமே வருது. நான் ஒருவேளை சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? இந்த சாப்பாடு விஷயத்துல மட்டும் நான் போதுன்னு சொன்னா கூட நீ போட்டுக்கிட்டே இருக்கணும். நான் எப்ப சாப்பிட உட்கார்ந்தாலும் நீ முதல்ல எனக்கு ஒரு வாய் ஊட்டி விடணும். அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடவே ஆரம்பிப்பேன். அப்புறம் நான் ஆபீஸ்ல இருந்து சாயந்தரம் திரும்பி வரேன்னு வச்சுக்கோயேன், ஒரு 10 நிமிஷம் உன் மடியில படுத்துப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் காஃபி கூட சாப்பிடுவேன். அப்புறம் நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னு வச்சுக்கோயேன், நீ என்ன அடிக்கணும். என்னது நீ முழிக்கிறத பார்த்தா அடிக்க மாட்ட போல இருக்க. இங்க சத்தியம் பண்ண, நீ அடிப்ப.